உங்கள் ஃப்யூச்சருக்காக நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்த செய்ய போகிறீங்க அப்படின்னும்போது அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னும்போது நம்ம உதவிக்கு யாரும் வரமாட்டாங்க. முடிஞ்ச வரைய அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் நம்மக்கிட்ட சொல்லி சொல்லி நம்மளோட மனசில் வந்து எதிர்மறை எண்ணத்தை ஏற்படுத்திடுவாங்க. ஒருவேளை நம்ம முட்டி மோதி நம்மளாவே முளைச்சி வெளியே வந்தாலுமே கூட சரி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்க இனிமேனாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அவங்க நினச்சாலுமே தன்னை விட உயர்ந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணமும் ஏதோ ஒரு மூலையில் அவங்க மனசில் இருக்கத்தான் செய்யும். நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஒரு நபர் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுருக்கோம், இல்லை அந்த நபர் நம்ம மேலே அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுருக்கிறாங்க அப்படின்னும்போது நம்ம சொல்கிறத தான் அவங்க கேட்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்க நடக்கணும் அப்படின்னு நம்மளோட எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க மேலே திணிக்கக்கூடாது. அப்புறம் அந்த எதிர்பார்ப்பே வந்து பிரிவுக்கு வந்து ஒரு மூல காரணமாக அமைஞ்சிரும். அதுக்காக தப்பு செஞ்சால் தட்டி கேட்கக்கூடாது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கணும், நல்லது செஞ்சாலும் பாராட்டணும், நம்பிக்கை நிறைய இருக்கணும், அவங்களோட உணர்வுகளை நம்ம மதிக்க கற்றுக்கணும். உங்களோட மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தானே தவிர உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிடையாது. ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும், உங்களால் என்ன முடியும், எந்த வேலையை கொடுத்தா எப்படி செய்யலாம், எந்த நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் உங்களை தவிர உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால உங்களை கொஞ்சம் நீங்கள் தனிமைப்படுத்திக்கோங்க, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை கண்டறிங்க, உங்களை நீங்களே செதுக்கிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இப்படி தான் அப்படின்னு மற்றவங்க உங்களை எடை போடுறதுக்கு நீங்கள் அனுமதிக்காதீங்க.